உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தரன் நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் உலக அரசியலினால், குறிப்பாக ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையிலான போரினால் ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருளுடைய தட்டுப்பாடு, அந்த நிலைமைகள் தொடர்பாக உலக நாடுகளிலும் ஒரே மாதிரியான நிலைமை இருக்கின்றது. இலங்கை தீவில் எவ்வாறு இருக்கின்ற என்ற விடயங்களை, குறிப்பாக தமிழர் தாயகத்தில் எவ்வாறு இருக்கின்ற என்ற விடயங்களை பார்ப்போம். எரிபொருள் விநியோகம் தொடர்பாக எவ்வாறு இருக்கின்றது என்றால், தட்டுப்பாடுகள் இருப்பதாகவும் சீராக வர முடியாத ஒரு நிலைமை இருப்பதாகவும் இருந்தது என்று செய்திகளினூடாக அறியக்கூடிய இருந்தது. எரிபொருள்கள் எப்படி கட்டுப்பாட்டில் வந்திருக்கின்றதா அல்லது தட்டுப்பாடு நிலவுகின்றதா, என்ன நிலைமை என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? அந்த வளைகுடா போர் பதற்றம் என்பது சின்னஞ்சிறிய நாடான இலங்கை தீவிலும் எதிரொலித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் பிரதான எரிபொருள் விநியோக நடவடிக்கை என்பது அதனுடைய உடனடி தாக்கமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம், அந்த வரிசை யுகம் ஆரம்பிக்கப்பட்டது தமிழர் பகுதியில், குறிப்பாக யாழ்குடா நாட்டிலே அதிகளவான எரிபொருட்கள் நுகரப்பட்டது. அந்த விடயங்களை எல்லாம் பார்த்திருந்தோம். அதற்கு பின்னர் இவர்கள் அந்த பழைய QR என்கின்ற முறை நாங்கள் ஆரம்பத்திலேயே உரையாடுகின்ற போது கூறியிருந்தோம், உடனடியாக இந்த அரசாங்கம் அந்த QR நடைமுறையை கொண்டு வருவதன் ஊடாகத்தான் இந்த எரிபொருள் பதற்றத்தை இங்கே தணிக்க முடியும். மக்கள் மீது குறை சொல்லி எதையுமே செய்துவிட முடியாது. அந்த மக்களை ஒரு முறைமைக்குள் கொண்டு வர வேண்டியது அரசாங்கம். அவை ஆரம்பத்தில் மக்களை குறை கூறியவர்கள் பின்னர் தாங்களாகவே காலம் பிந்தி அந்த QR நடைமுறையை கொண்டு வந்தார்கள். அந்த QR நடைமுறை கூட கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த QR நடைமுறை கொண்டு வரப்பட்ட திடீரென, எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென அறிவிப்பு வந்தது. இன்று, அதாவது 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் QR முறையில் தான் எரிபொருள் விநியோகம் இடம்பெறும் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கைகளையுமே அரசாங்கம் எடுக்கவில்லை. அவர்கள் அந்த QR குறியீட்டை பெறுவதற்கான இணையதள முகவரி அறிவித்திருந்தாலும் எல்லோருமே அதை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நெருக்கடி நிலைமை என்பது காணப்பட்டது. ஏற்கனவே கடந்த காலத்திலே QR பெற்று வைத்திருந்தவர்கள், அதை கைவசம் வைத்திருந்தவர்கள் ஒரு சில இடங்களிலே அவர்கள் அந்த எரிபொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. கணிசமானவர்களே அது ஒரு பாரிய சிக்கலை ஏற்படுத்தியது. அது இன்றுதான் நான் நினைக்கின்றேன், நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிற இன்றைய தினம்தான் ஓரளவு அந்த QR நடைமுறைகளுடைய நிர்வாக சிக்கல்கள் சரி செய்யப்பட்டு எல்லோருமே அந்த QR-ஐ பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் இது திட்டமிட்டு தாமதப்படுத்தப்பட்டதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக QR நடைமுறை கொண்டு வரப்படுகின்ற போது ஒரு வாகனம் கிட்டத்தட்ட கொரோனா பொருளாதார நெருக்கடி காலத்தில் இந்த QR சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது ஒரு உரிமையாளரிடம் அந்த வாகனம் இருந்திருக்கும். இப்போது மீளவும் அந்த QR நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது அது ஒருவரோ இல்லை இருவரோ இல்லை பலரிடமோ அது கைமாறி இருக்க முடியும். ஆகவே அவ்வாறு கைமாறப்பட்ட வாகனம் என்பது வாகனமும் வாகனத்துக்கான உரிமையும் அவரிடம் இருக்குமே தவிர, ஏற்கனவே அந்த QR பெறுவதற்கான இணையதளத்திலே பதிவு செய்கின்ற போது, அப்போது அந்த முதல் முறையாக QR நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்ற போது யாருடைய அடையாள அட்டையிலே யாருடைய பெயரிலே அது அந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக பதிவு செய்யப்பட்டதோ அவர்களால் மட்டும்தான் அதை மீள பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நிலைமை இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தரிப்பை வாகன ஓட்டிகளிடையே ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னால் வாகனம் அவர்களுடையது, ஆனால் வாகனத்துக்கான QR என்பது அவர் ஏற்கனவே வித்தவரோ இல்லை அதுக்கு முன்னாலே ஒருவரோ இருவருக்கு முன்னால் வாகன உரிமையாளராக இருந்தவருடைய இருந்தால் அது இருக்கும். அது ஒரு பக்கம் ஒரு விதமான சிக்கல். அதை விட இன்னொரு சிக்கல் இருந்தது. தொலைபேசி இலக்கம் பயன்பாடற்ற நிலைமைக்கு சென்றிருக்கும். ஏற்கனவே அந்த QR சிஸ்டத்திலே அவர்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த தொலைபேசி இலக்கம் ஒன்று செயலிழந்து போயிருக்கலாம், இல்லை இந்த வாகன உரிமை மாற்றத்தின் மூலமாக 2வது 3வதோ இல்லை
அந்த வாகனத்தினுடைய தற்போது உரிமையாளராக இருப்பவருக்கும் அந்த முதல் உரிமையாளருக்கும் இடையிலான தொடர்புகள் என்பது அற்று போயிருக்கலாம். ஆக இவ்வாறான நிலைமையிலே அதை புதிய கியூஆரை பெற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியது. ஆக இந்த நிலைமை கியூஆர் மூலம்தான் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நடைமுறை அரசாங்கம் கொண்டு வருகின்றது. ஆனால் அந்த கியூஆருக்கான தீர்வை அவர்கள் முழுமையாக வழங்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஒவ்வொரு நாளும் இன்றைய தினம் அதற்கான தீர்வுகள் எட்டப்படும் என்று கூறி கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களுக்கு பின்னர் தான் அவர்கள் அதை ஒரு முழுமைப்படுத்தினார்கள். அதற்கான ஏற்பாடுகளை ஒவ்வொரு அம்சங்களாக அதிலே அந்த செயலியில சேர்த்து அதற்கு பின்னர் இப்போதுதான் அந்த எல்லோருமே ஒரு தடை இல்லாமல் கியூஆரை பெற்றுக்கொள்ளக்கூடாது. வாகன உரிமை மாற்றத்தின் மூலமோ இல்லை வேறு எந்த நடவடிக்கையின் மூலமாக வேறு உரிமையாளர்கள் அந்த வாகனத்தை பொறுப்பில் வைத்திருக்கின்ற நிலையிலே தொலைபேசி இலக்கங்கள் தவற விடப்பட்டவர்கள், இல்லை தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்த முடியாத நிலைமையில இருப்பவர்கள், அப்படி இப்படியான ஒரு சகல விடயங்களுக்கும் இப்போது அந்த கியூஆர் நடைமுறையின் மூலமாக ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப இது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று அரசாங்கம் வேண்டும் என்று, என்றால் அவர்கள் ஒரு மக்களை பீதிக்குள்ளாக்காத வகையிலே எரிபொருள் கையிருப்பு தேவையான அளவு இருக்கின்றது என்று கூறினாலும் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஒரு தொடர்ச்சியாக சித்திரை மாதம் வரை தேவையான எரிபொருள் இருப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் இன்னொரு 1 மாதத்துக்குள்ளாகவே அந்த எரிபொருளுக்குரிய நிலைமை என்பது ஒரு பாரிய சிக்கலை எட்டுமாக இருந்தால், இல்லை அடுத்து வர வேண்டிய அந்த எரிபொருள் தாங்கிய கப்பல்கள் இலங்கைக்கு வருவதிலே தாமதமோ இல்லை தடைகளோ ஏற்படுமாக இருந்தால் இலங்கையினுடைய எரிபொருள் கையிருப்பு என்பது ஒரு சிக்கலான நிலைமையை கொண்டு வரும். இப்ப இதே நிலையில் தான் கடந்த புதன்கிழமை இவர்கள் விடுமுறையை விட்டார்கள். இப்போது இந்த கியூஆர் நடைமுறையில இவர்கள் இந்த சிக்கல்களை கொண்டு வந்ததற்கெல்லாம் காரணம் என்று நான் நம்புகின்றேன். மக்களை அதிகளவான எரிபொருட்களை நுகர விடாமல் செய்வதற்கான உபாயங்களை இந்த அரசாங்கம் கையில் எடுத்திருக்கின்றது. ஏற்கனவே ஒரு 1வது வாரத்திலே தேவைக்கு அதிகமான எரிபொருட்களை கணிசமானவர்கள் பெற்று வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இப்போது ஏற்கனவே ரூ. 24 விலை அதிகரிப்பு செய்திருந்தார்கள். அதுக்கு பின்ன கியூஆர் நடைமுறை என்று அந்த கியூஆர் நடைமுறையில் ஏற்பட்ட குழப்பங்கள் இவை கிட்ட ஒரு கிழமை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் வேண்டுமென்றே இந்த கியூஆர் நடைமுறை குளறுபடிகள் காரணமாக எரிபொருள் நுகர்வு என்பது கட்டுப்படுத்தப்பட்டது. இப்போதுதான் முழுமையான வாகனங்கள் எரிபொருட்களை கியூஆரை பெறுவதற்கான நிலைமை உருவாகி இருக்கிறாவே. இது இப்ப இந்த அரசாங்கம் ஏற்கனவே ஒரு கியூஆர் நடைமுறை இருக்கின்றது என்றால் அது எப்படி செயல்படுத்தப்பட்டது என்பது நன்றாக அவர்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த நடைமுறை விடயங்களும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். தொலைபேசி இலக்கம் தொடர்பான விடயங்கள், இல்லை வாகன உரிமை மாற்றம் தொடர்பான விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படி தெரிந்தவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? கடந்த ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி இவர்கள் கியூஆர் மூலம் மட்டும்தான் பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவித்த போது பழைய கியூஆர் அந்த இணையதளத்திலே பழைய பதிவுகள் அத்தனையுமே இவர்கள் இல்லாமல் செய்திருக்க வேண்டும். இல்லை அவர்களுக்கு அந்த தரவு தேவையாக இருந்தால் அந்த தரவை அவ்வாறே வைத்துக்கொண்டு புதிதாக ஒரு அம்சத்தை சேர்த்திருக்க வேண்டும். இதனூடாக அதை அப்படி அவர்கள் ஒரு கிடப்பிலே போட்டுவிட்டு இல்லை அழித்து விட்டு புதிதாக எல்லோருமே இதனூடாக பதிவு செய்யுங்கள் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்திருந்தால் 1 நாள் 2 நாள் இழுபறிக்குள்ளாகவே அந்த விடயங்கள் முடிவுக்கு வந்திருக்கும். ஆனால் இவர்கள் வேண்டும் என்று என்றால் இதெல்லாம் ஒரு சாதாரண விடயம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களுக்கு தீர்வு காண்கின்றது என்ற பெயரிலே கிட்டத்தட்ட இழுத்தடித்து இப்போதுதான் அதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே தங்களுடைய இயலாமையை மூடி மறைப்பதற்கு மக்களை எரிபொருள் நுகர்வை தாங்களாகவே ஒரு மட்டும் அந்த நிர்வாக சிக்கல்கள் காரணமாக இல்லை இந்த குளறுபடிகள் காரணமாக தாங்களாகவே அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற நிலைமைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இவர்கள் இந்த அரசாங்கம் இவ்வாறான குளறுபடிகளை வேண்டுமென்றே அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் தான் நான் நம்புகின்றேன். ஆகவே இப்போது ஏற்கனவே கியூஆர் குறியீட்டின் ஊடாக வழங்கப்படுகின்ற எரிபொருட்களுடைய அளவு பற்றாக்குறை போதாமை என்ற ஒரு குற்றச்சாட்டு வாகன ஓட்டிகளால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஒரு வாரத்துக்கு இருசக்கர வாகனங்களுக்கு 5 லிட்டர் பெட்ரோலும், முச்சக்கர வண்டிக்கு 15 லிட்டர் பெட்ரோலும், கார் போன்ற வாடகை வாகனங்களுக்கு 20 லிட்டரும், அதற்கு மேற்பட்ட பேருந்து உள்ளிட்ட இடங்களுக்கு 60 லிட்டர், பேருந்துகளுக்கு 60 லிட்டருமாக அதற்கான எரிபொருட்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு உண்மையிலே ஒரு நாளாந்த மீன் வியாபாரமோ இல்லை வேறு ஒரு தொழில் நடவடிக்கைக்காக நாளாந்தம் அந்த இருசக்கர வாகனத்தையோ இல்லை வேறு வாகனங்களையோ நம்பி இருப்பவர்களுக்கு இது போதாது. ஒரு வாரத்துக்கு 500 லிட்டர் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண ஒரு விடயம். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 40-50 ஒரு கிலோமீட்டர் தொடர்ச்சியாக பயணிப்பவருக்கு நிச்சயமாக ஒரு 3 நாட்களிலே அந்த எரிபொருட்கள் தீர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அதுக்கு பின்னர் அவர் என்ன செய்வது? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் வரை அவர் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை.
அதே போன்று வாடகை வாகனங்கள், முச்சக்கர வண்டிகளோட வாடகை வாகனங்களுக்கு அது மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருளை வழங்குகின்ற போது, அவர்கள் அந்த வாடகை தொழிலை மட்டுமே நம்பி இருக்கின்றார்கள். அந்த வாகனம் ஒரு வாடகைக்கு அமர்த்தப்படுகின்ற போது, அவர்கள் நிச்சயமாக ஒரு குறுந்தூரம், நெடுந்தூரத்துக்கு பயணங்களை மேற்கொள்வதென்ற ஒரு நிலைமை வரும்போது, ஒரு நிச்சயமாக ஒரு யாழ்ப்பாணத்தில இருக்கிற ஒருவர் வவுனியாவுக்கோ, இல்லை வேறு மாவட்டங்களுக்கான ஒரு வாடகை ஒப்பந்தத்திலே அவர்கள் பயணிப்பார்களாக இருந்தால், அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாளிலே அந்த எரிபொருட்கள் தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இல்லை யாழ்ப்பாணத்திலிருந்து விமான நிலையத்துக்கோ, கொழும்பு போன்ற இடங்களுக்கு செல்வதாக இருந்தால், அவர்களுக்கு போவதற்கு மட்டும் எரிபொருள் காணும், திரும்பி வருவதற்கு எரிபொருள் காணாது என்கின்ற நிலைமை உருவாகும். இப்படியாக பல நடைமுறை சிக்கல்கள் மக்களுக்கு ஒன்று கியூஆர் நடைமுறையிலே குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டது. மற்ற வாகனங்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டிலே இவ்வாறான ஒரு போதாமைகள் இருந்தது. ஆகவே ஒரு மக்களை எரிபொருள் தொடர்பாக ஒரு பரிதவிக்க விடுகின்ற நிலைமை காணப்பட்டது. இப்போதுதான் சற்று முன்னர் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற போது அந்த கியூஆர் க்கான ஒதுக்கீடுகள் சற்று அதிகரிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. குறிப்பாக இருசக்கர வாகனங்களுக்கு, மோட்டார் சைக்கிள்களுக்கு 8 லிட்டர், 5 லிட்டர் என்பது 8 லிட்டராகவும், முச்சக்கர வண்டிகளுக்கு 15 லிட்டராக இருந்த எரிபொருளுடைய அளவு வந்து 20 லிட்டராகவும், கார் போன்ற வாகனங்களுக்கு 20லிருந்து 25 லிட்டராகவும், பேருந்துகளுக்கு 60 லிட்டராக இருந்தது 100 லிட்டராகவும் இப்போது அதிகரித்திருக்கின்றது. இது ஓரளவு அந்த தேவைகளை ஓரளவு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதை கடந்து உண்மையாகவே அத்தியாவசியமாக இதை கடந்து அதிகமான எரிபொருட்களை தேவைப்பாடுடையவர்களுக்கு அந்த எரிபொருட்களை விநியோகிப்பதற்குரிய பொறிமுறையை இவர்கள் உருவாக்குவதுதான் சாலச் சிறந்தது. இல்லை என்று சொன்னால் இந்த கருப்பு சந்தையில ஏற்கனவே பதுக்கி வைத்திருக்கின்ற எரிபொருட்கள் விற்பனையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நடைமுறையாகத்தான் இந்த பற்றாக்குறைகள், போதாமைகள், குளறுபடிகள் இருக்கும் என்பதைத்தான் இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். பற்றாக்குறைகள் இருந்தாலும் ராமேந்திரன், கியூஆர் கோடினுடைய அந்த சிக்கல்கள் இருந்தாலும் இப்பொழுது அதை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்து விட்டீர்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது, இதே நேரத்தில் பெட்ரோலுடைய விலை மிகவும் அதிகரித்திருப்பதாகவும் இராணுவம் கூட பெட்ரோல் நிலையங்களில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா, என்ன நடக்கின்றது என்று? நிச்சயமாக இந்த கியூஆர் நடைமுறை கொண்டு வரப்படுகின்ற போதே உடனடியாக போலீசார் பல இடங்களிலே கடமையில ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். உண்மையிலே ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம், போலீஸ் கட்டமைப்பு என்பது இந்த லஞ்சம், முறைகேடு உள்ளிட்ட விடயங்களோடு தொடர்பட்ட ஒன்றாகவே காணப்படுகின்றது. ஆகவே அந்த போலீசார் பிரசன்னம் இருக்கின்ற போதே அந்த எரிபொருள் மாஃபியாக்களுடைய தலையீட்டை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஒரு பாமர மக்கள், ஒரு பல மனத்தியாளங்கள் வெயிலை பொருட்படுத்தாது நீண்ட வரிசையிலே காத்திருக்கின்ற போது, இந்த எரிபொருள் மாஃபியாக்கள் தங்களுடைய அடாவடித்தனத்தின் மூலமாக அதிக கொள்திறன் கொண்ட வாகனங்களை கொண்டு வந்து இடைநடுவிலே செருகி எரிபொருட்களை அவர்கள் வல்வந்தமாக அவர்கள் பெற்றுச் செல்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் காவல்துறையினர் மௌனமாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஒன்று அவ்வாறான எரிபொருள் மாவியாக்கள் இல்ல கருப்பு சந்தையில விற்கக்கூடிய அந்த சட்டவிரோதமான செயல்பாடு ஈடுபடுபவர்களுக்கும் காவல்துறைக்கும் இருக்கின்ற தொடர்பு அவர்களை மௌனமாக இருக்க வைத்தது. அதைவிட இவர்கள் கையாளாகாத தன்மை, ஏன் அவர்களோடு பகைத்து தாங்கள் தேவையில்லாமல் சிக்கல்களை ஏற்படுத்துவான் என்ற ஒரு தன்மை, இப்படியாக பல்வேறு விடயங்கள் போலீசார் ஒரு அசம்பந்த போலீசார் இருந்தும் அந்த முறைகேடுகளையோ இல்லை அத்துமுறல்களையோ தடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இதன் காரணமாக இப்போது இராணுவத்தினர், ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் 2-3 இராணுவத்தினர் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இராணுவத்தினர் அங்கே நிறுத்தப்படுகின்ற போது அங்கே அவர்கள் அதை ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்கின்றார்கள். அதாவது ஏற்கனவே இந்த கியூஆர் கொண்டு வரப்பட்டதுக்கு பிற்பாடு இன்னொரு நடைமுறை புதிதாக கொண்டு வரப்பட்டது. வாகன இலக்கங்களினுடைய அந்த இறுதியாக முடிகின்ற இலக்கத்தை ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண் என்று பிரித்து ஒரு நாள், ஒரு கிழமையிலே 3 நாட்கள் அவர்கள் அந்த ஒற்றைப்படை, குறிப்பாக ஒற்றை இலக்கத்திலே முடியக்கூடிய இலக்க தகடுகளை கொண்ட வாகனங்கள் இந்தந்த நாட்கள் தான், அதாவது ஒன்று விட்ட நாள் வருகின்ற வகையிலே அதுக்கான முறைமை தீர்மானிக்கப்பட்டது. அதே போன்று இரட்டைப்படையிலே முடிகின்ற இலக்க தகடுகளை கொண்ட வாகனங்களை அதுக்கு அவ்வாறு அடுக்கு மறுநாள் கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள், ஒன்றை விட்டு ஒரு நாட்களிலே இப்ப இன்று ஒற்றைப்படை வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்பலாம் என்று சொன்னால், நாளை இரட்டைப்படை எண்களை கொண்டு முடிவடைகின்ற வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பும். இதன் மூலமாக எரிபொருள் நுகர்வு என்பது மட்டுப்படுத்தப்பட்டது. அந்த ஒரே நாளிலே அதிகளவானவர்கள் வந்து அங்கே எரிபொருட்களை நுகர்வது மட்டுப்படுத்தப்பட்டு அந்த வாகனங்கள் அவ்வாறு பிரிக்கப்பட்டது. குறிப்பாக 1, 3, 5, 7, 9 என்கின்ற ஒற்றைப்படை இலக்கங்கள் ஒன்றை விட்டு ஒரு நாட்களிலும், 2, 4, 6, 8, 10 என்கின்ற இரட்டைப்படை இலக்கங்களே முடிவடையக்கூடிய வாகனங்கள் அடுத்த ஒன்றோட்ட நாட்களிலுமாக அது வகுக்கப்பட்டதன் காரணமாக 2 நாட்கள், ஒவ்வொரு நாட்களிலே அந்த பாதியாக அந்த எரிபொருள் விநியோகம் என்பது
ஒரு மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆக இப்படியான நடைமுறைகள் எல்லாம் ஒரு கடுமையாக அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தினரால் அதை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு தன்மை இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் கூட ஒரு வியாபார நோக்கத்துக்காக இந்த விடயங்களை கண்ணும் காணாமல் எரிபொருட்களை அதிக அளவோ வழங்கவோ இல்லை அதற்கான முறைமைகளை மீறி செயல்படுவதோ வாய்ப்புகள் இருக்கின்றது. இவை அனைத்துமே கண்காணித்து ஒரு ஒரு முழுமையாக இந்த எரிபொருள் விநியோகத்தை ஒரு இறுக்கமான கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இராணுவத்தினர் அங்கே கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே உங்களுக்கே தெரியும், இந்த குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இராணுவ பிரசன்னம் என்பது அரசாங்கத்தினால் திட்டமிட்டு ஊக்குவிக்கப்படுகிற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினர் தங்களுடைய கடமைகளை சரிவர ஆற்றாமல் அந்த ஒரு வெற்றிடத்தை விடுவதனூடாக இராணுவம் வந்தால்தான் இந்த விடயங்களை கட்டுப்படுத்த முடியும். குறிப்பாக சட்டவிரோதமான மணல் கடத்தல், இந்த போதைப் பொருள் விவகாரங்கள், இல்லை சட்டவிரோதமான இந்த வாழ்வெட்டு குழுக்கள் உள்ளிட்ட விடயங்களை இதை கட்டுப்படுத்த என்னால் போலீசாருக்கும் ஆயுதமேந்திய போலீசார் கடமையில இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் இதை சரியான முறையில கையாளாமல் வேடிக்கை பார்ப்பதன் ஊடாக மக்கள் மத்தியில ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகின்றது. இராணுவம் வந்தால் தான் இதையுமே செய்ய முடியும் என்று. ஆகவே தமிழ் மக்களே இராணுவத்தை வலிந்து அழைக்கின்ற ஒரு சூழ்நிலையை கடந்த கால அரசாங்கங்கள் திட்டமிட்டு உருவாக்கியது. இப்போது அதே போன்று அரசாங்கம் நினைத்தால் போலீசாருக்கு ஒரு உத்தரவை போட முடியும். இதை மீறி நீங்கள்தான் பொறுப்புடையவர்கள். ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் சரியான முறைமை பின்பற்றப்படாது விட்டால் அங்கே காவல் கடமையில நிறுத்தப்பட்ட போலீசார் தான் இதற்கு உடந்தையானவர்கள் என்பதை இல்லை அவர்கள் பொறுப்பு சொல்ல வேண்டிய. இன்று அராலியிலே ஒரு சிறுவனை ஒரு வாகனத்தை மறைத்து நிற்கவில்லை என்பதற்காக நீங்கள் சுட்டு கொன்றீர்கள். உங்களுடைய அந்த போலீசாருடைய கையில் இந்த துப்பாக்கி இந்த சட்டவிரோத செயல்பாட்டில் ஈடுபடுவர்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இது நாட்டின் ஏனைய இடங்களிலே எப்படியோ வடக்கு கிழக்கிலே இராணுவங்களை தக்க வைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்களை இவர்கள் எப்போதுமே உருவாக்கி கொண்டிருப்பாங்க பார்க்க. ஆகவே எப்போதுமே தமிழ் மக்களை ஒரு ஒரு நிர்வாக ரீதியாகவோ இல்லை நடைமுறை ரீதியாகவோ ஒரு கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஒரு இராணுவ பிரசன்னத்தில் தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைமை. இது நாங்கள் ஒரு தமிழர்கள் சிங்களவனை பிரித்து பார்க்கின்ற விடயம் அல்ல. இது நிச்சயமாக இது தமிழர்களுடைய ஒரு உளவியலோடு சம்பந்தப்பட்ட விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே நாடு முழுவதும் இந்த நடைமுறை இருந்தாலும் உண்மையில அரசாங்கம் தன்னுடைய அப்படின்னு சொன்னால் காவல்துறை எதுக்குமே பயனற்றது என்று சொன்னால் எதுக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் எப்படி ஒரு காவல்துறை கட்டமைப்பு வைத்திருக்க வேண்டும்? காவல்துறையை கலைத்து விட்டு இராணுவத்தை வைத்தே போலீஸ் நிலையங்களை நடத்தி விட்டு போகலாமே. ஆகவே இந்த இடத்திலே அவர்கள் வந்துதான் இராணுவத்தினர் வந்துதான் இந்த விடயங்களை எல்லாம் ஒரு இறுக்கமான நிலைமைக்கு கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அதுதான் ஒரு தீர்வு என்று சொல்லி நாங்கள் இதற்காக அதை ஏற்றுக்கொண்டு விட முடியாது. மற்றதாக நீங்கள் கேட்ட விடயம் இந்த எரிபொருள் வெளியேற்றம் என்பது உண்மையிலே ஒரு அரசாங்கம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றது. சர்வதேச விவகாரங்களை கேட்டவாறு எரிபொருட்கள் எங்களுடைய கையிருப்பில் இருக்கின்றது. அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த எரிபொருள் கப்பல்கள் வர இருக்கின்றது. ஆகவே கிட்டத்தட்ட தற்போதைய நிலைமையிலே சித்திரை மாதம் வரை, அதாவது ஏப்ரல் மாதம் வரை முழுமையாக எரிபொருள் கையிருப்பு இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அரசாங்கம் கூறி வருகின்றது. அதே நேரத்திலே சர்வதேச சந்தையிலும் மசகு எண்ணெயினுடைய விலை என்பது, கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. ஆனால் அந்த அதிகரிப்பு என்பது உடனடியாக இங்கே பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு இன்று சர்வதேச சந்தையிலே கச்சா எண்ணெயை பெற்றுக் கொண்டு வந்து நாளை அதை இங்கே ஒரு எரிபொருளாக தரம் பிரித்து அதை விநியோகிக்கின்ற அளவுக்கு இங்கே நிலைமை இல்லை. இப்போது இவர்கள் கேள்விக்கோரல் மூலமாக ஒப்பந்தம் செய்யப்படுகின்ற அந்த எரிபொருள் நாட்டுக்கு வருவதற்கு 1 வாரமோ 2 வாரமோ இல்லை 1 மாதமோ ஆகலாம். அதுக்கு பின்னரால் அந்த புதிய விலையிலே அந்த எரிபொருள் என்பது இவர்களுக்கு கிடைக்க போகின்றது. அப்படி இருந்தும் இந்த அரசாங்கம் இன்று நாங்கள் நான் உரையாடி கொண்டிருக்கின்ற சில மணி நேரங்களுக்கு முன்னர் அந்த அதிர்ச்சிகரமான அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது. இன்று நள்ளிரவு முதல் 92 ஒக்டேன் பெட்ரோல், உண்மையிலே எரிபொருளை பொறுத்தவரையிலே வாகனங்களுக்கு பெட்ரோல் தான் அதிகளவான ஒரு பயன்பாடு. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள், முச்சக்கர வண்டி, கார் போன்ற வாகனங்களுக்கு பெரும்பாலும் பெட்ரோல் தான் எரிபொருளாக இருக்கு. அதிலே 92 ஒக்டேன் என்ற வகைப்படுத்தப்பட்ட அந்த பெட்ரோல் தான் அதிகளவான பயன்பாட்டில் இருக்கின்றது. அது 81 ரூபாவால் சடுதியாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகரிக்கப்பட்டு மொத்த இப்போது புதிய விலை 398 ரூபாவுக்கு அது உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இது சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்களானால் இந்த இந்த எரிபொருள் வளைகுடா யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு இந்த மாத தொடக்கத்திலே இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி நள்ளிரவு 1 ரூபா அதிகரிப்பு செய்யப்பட்டது. அதற்கு பின்னர் 10ஆம் தேதி 24 ரூபா அதிகரிப்பு செய்யப்பட்டது. இன்று 21ஆம் தேதி கிட்டத்தட்ட 3 வாரத்திலே 81 ரூபாய், 24 ரூபா, 1 ரூபான்னு சொல்லி 106 ரூபாய் 1 லிட்டர் பெட்ரோலுக்கான விலை அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது.
அதே நிலைதான் டீசலுக்கும் ஏனைய விடயங்களுக்கும். இந்த 95 ஒக்டேன் பெட்ரோலுக்கும் அவ்வாறுதான் விலை அதிகரிப்பு கிட்டத்தட்ட அதே ரூ. 1 ரூ. 2 வித்தியாசத்திலே அதிகரிக்கும். அதேபோல மண்ணெண்ணெயுடைய விலையும் மிக அதிகமாக இன்றைய தினம் ரூ. 25 அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. பாமர மக்கள், கடத்தொழிலாளர்கள், விவசாயிகள் என ஒரு மக்களுடைய அடிப்படை உற்பத்தியோடும், அடிப்படை வாழ்வாதாரத்தோடு தொடர்பட்ட விடயம் என்பது மண்ணெண்ணெய். அந்த மண்ணெண்ணெயும் அதிக அளவான விலையேற்றத்தை கண்டிருக்கின்றது. ஆகவே இதுவரை காலம் இல்லாத அளவுக்கு எவ்வாறு இந்த பொருளாதார நெருக்கடி காலத்திலே இந்த அந்நிய செலாவணி பற்றாக்குறை காரணமாக ராஜபக்சேகளுடைய காலத்திலே சரியான முகாமைத்துவம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் எரிபொருட்களினுடைய விலையை மிக அதிகமாக கொண்டு வந்தார்களோ, அதே போன்ற நிலைமை இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு 3 வார 21 நாள் இடைவெளியிலே ரூ. 106 அளவுக்கு 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை அதிகரிப்பு செய்யப்படுகின்றது. இது உண்மையிலே மிக பாரிய ஒரு அதிகரிப்பு. கிட்டத்தட்ட ரூ. 293 இருந்த ரூ. 92 93 இருந்த பெட்ரோல் இன்று ரூ. 398க்கு அந்த பெட்ரோலுடைய விலை வந்திருக்கின்றதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 3ல் ஒரு பங்கு விலை அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இது பாரிய வித்தியாசம். இப்ப 2019 தொடக்கம் 22 காலப்பகுதியில பார்த்தீர்களானால் ரூ. 159 இருந்த பெட்ரோல் ரூ. 300 கடந்து ரூ. 400 வரை சென்றபோது, இதே ஜேவிபி, இதே அன்ரோமர திசாநாயக்கா தரப்பினர் எரிபொருளுக்கான வரியை நாங்கள் குறைத்து இ ப ஒரு பாதி விலையை விட குறைவான அளவுக்கு எரிபொருளை குடுக்க முடியும் என்ற விவகாரத்தை தொடர்ச்சியாக கூறி வந்தார்கள். தேர்தல் காலத்தில வந்த வாக்குறுதியை வழங்கினார்கள். நாங்கள் ஆரம்பத்திலே இருந்த நிலைக்கு இதை கொண்டு வருவோம் என்று. இப்போது சர்வதேச சந்தையிலே விலை உயர்கின்றது என்று சொன்னால், அது அந்த அந்த மூலப்பொருள் இலங்கைக்கு வந்து அது விநியோகிக்கின்ற போது அதை நீங்கள் அதிகரிப்பு செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு கையிலே இருக்கக்கூடிய இருப்புக்கு அதிகரிப்பு செய்வது என்பது மக்களை மேலும் சுமைக்குள் தள்ளுகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அது இவர்களுடைய இன்னொரு உபாயமாக இருக்கின்றது. விலைகளை இவ்வாறு அதிகரிப்பதனூடாக நுகர்வை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு நிலையையும் இவர்கள் உருவாக்கினார். ஏற்கனவே கியூஆர் நடைமுறையிலே வேண்டுமென்றே குளறுபடிகளை ஏற்படுத்தினார்கள். அதற்கு பின்னர் அந்த விநியோக அளவிலே மட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்கள். இப்போது சடுதியாக ஒரே நாளிலே ரூ. 81 என்கின்ற அளவை உயர்த்தியதனூடாக மக்கள் மத்தியிலே ஒரு கொள்வனவை மட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கான நிலைமைகளை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே புதன்கிழமை அரச விடுமுறை விடப்பட்டிருக்கின்றது. என்னால் அவர்களுக்கு டீசல் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு பாடசாலைகள், அரசு அலுவலகம், குறிப்பாக பாடசாலைகள் இயங்குகின்ற போது ஒவ்வொரு பாடசாலைகளிலும் இப்போது பிரதான போக்குவரத்து மார்க்கம் என்பது பேருந்து தான். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒரு 1000, 2000, 3000 மாணவர்கள் படிக்கின்ற பாடசாலைகளிலே தினசரி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஒரு பாடசாலைக்காக இயங்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அந்த பேருந்துகள் என்பது நிச்சயமாக ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் தூரம் வரையான அளவுக்கு அந்த பேருந்து பயணம் என்பது அமைக்கப்படுகின்றது. அவ்வாறு ஒவ்வொரு பாடசாலைகளை மையப்படுத்தியதாக அவ்வாறு பேருந்துகள் இயக்கப்படுகின்ற போது அதற்கான டீசல் எரிபொருளுடைய நுகர்வு என்பது அதிகரிக்கக்கூடிய நாளாந்த தேவை அதிகரிக்கும். அதே போன்று அலுவலகங்களுடைய செயல்பாடு வருகின்ற போது எரிபொருள் ஒவ்வொரு அலுவலகங்களில் நூற்றுக்கணக்கான உத்தியோகத்தர்கள் பணியாற்றுகின்ற போது ஒவ்வொருவரும் தங்களுடைய இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தி அங்கு அலுவலகங்களுக்கு வந்து செல்கின்ற போது அதிகளவான எரிபொருட்கள் நுகரப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே கிழமையிலே ஒரு நாள் புதன்கிழமை அந்த விடுமுறை அரசு விடுமுறையாக அறிவித்ததனூடாக அந்த எரிபொருள் நுகர்வை மட்டுப்படுத்தும். ஆகவே இந்த அரசாங்கம் இது உண்மையிலே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக ஒரு பக்கம் பார்த்தாலும் ஒரு மக்களுக்கு எந்தவித அவகாசத்தையும் கொடுக்காது. ஏற்கனவே மக்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எரிபொருள் பிள்ளைகளை முற்றுகையிட்ட போது மக்களை கேலி செய்தவர்கள், அரசாங்க தரப்பில் இருப்பவர்கள் கூட மக்களை கேலி செய்தார்கள். அவ்வாறு கேலி செய்த அரசாங்கம் இன்று இவ்வாறு நெருக்கடியை கொண்டு வருகின்ற நீங்கள் அந்த ஒரு வாரத்துக்கு அப்போதே இந்த நடைமுறைகளை திட்டமிட்டிருந்தால் மக்கள் இந்நேரம் இதற்காக ஓரளவு தங்களை தகவமைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே மக்களை அவ்வாறாக அந்தரிக்க விட்டு இந்த அரசாங்கம் இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்க காலம் இந்திய நடவடிக்கை, அதே நேரத்தில் இப்படியான நடவடிக்கை என்பது ஒரு தொடர் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. எரிபொருளுடைய அதிகரிப்பு என்பது சகல விடயங்களிலுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று. ஆகவே இது இவர்கள் எரிபொருளுடைய நுகர்வை மட்டுப்படுத்துகின்றோம் என்ற பெயரில் இவர்களை செய்து கொண்டு நாட்டை மீண்டும் ஒரு பாரிய ஒரு பொருளாதார சிக்கலுக்குள் கொண்டு வந்து தள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. எரிபொருளுடைய விலை அதிகரித்தால், தட்டுப்பாடுகள் வந்தால் நிச்சயமாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இனி அந்த பயத்தில் போய் வாங்குவார்கள், அதாவது பேனிக் பாய் என்று சொல்வார்கள், போய் வாங்குவதும் விலையை மிகவும் மிகவும் அதிகரித்துவிடும். பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை கூற முடியுமா? இறுதியாக கூறியதை போன்று எரிபொருள் என்பது உயிர் நாடி. ஏனால் இன்று எங்கோ ஒரு இடத்துல இருக்கின்ற அந்த பொருட்களை
கடத்துகின்ற அந்த போக்குவரத்து மார்க்கத்தினுடைய அடிப்படையே எரிபொருள். ஆகவே அந்த டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடமாற்ற செயல்பாடுகளினுடைய அடிப்படை எரிபொருளாக இருக்கின்ற போது, அந்த எரிபொருள் செலவு அதிகரிக்கின்ற போது அந்த பொருளுக்கான கொள்முதல் விலையும் அதிகரிக்கும். இதன் காரணமாக மக்களாகிய நுகர்வோருடைய தலையில் தான் இது சுமத்தப்படுகின்றது. அதைவிட சர்வதேச ரீதியான இவ்வாறான முடக்க நிலைமை என்பது அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஏனைய உடைய அத்தனை சகல பொருட்களுக்குமான விலைகளும் ஒரு கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் முன்னர் ஒரு பொருட்களுடைய விலைகள் உயர்த்தப்படுகின்ற போது அது சீரான முறையில் அதுக்கான அறிவிப்புகள் வரும், மக்கள் அதை ஓரளவு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமலே அத்தியாவசிய பொருட்கள் உள்ள அத்தனை பொருட்களும் சடுதியாக விலை அதிகரிப்பு செய்யப்படும். குறிப்பாக கட்டுமான பொருட்கள் எல்லாம் சீமெந்து உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் அத்தனையுமே பாரிய விலை அதிகரிப்பை சந்தித்திருக்கின்றது. ஆகவே இது பாரிய ஒரு முடக்கத்தை கொண்டு வந்திருக்கின்றது என்றால் இன்று எவ்வாறு கடந்த காலத்தில், அதாவது இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் ஏற்பட்டதோ ஒரு சாதாரணமாக அத்தியாவசிய நுகர்வு என்பது இதனால் பாதிக்கப்படுகின்ற போது ஒவ்வொரு குடும்பங்களும் இதனால் பாதிக்கப்பட போகின்றது. ஒவ்வொரு குடும்பத்திலே அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகரிப்பு, எரிபொருள் பற்றாக்குறை, எரிபொருள் விலையேற்றம், எரிவாயு தட்டுப்பாடு, அந்த சமையல் எரிவாயும் சடுதியான விலை அதிகரிப்பில் நிற்கின்றது. பொருளாதார நெருக்கடியிலே என்ன நிலை இருந்தது அந்த நிலைக்கு கிட்டத்தட்ட எரிவாயுக்களுடைய விலை வந்து விட்டது. ஆகவே எதை நோக்கியும் மக்களால் திருப்தியான நுகர்வை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு பாரிய ஒரு அசாதாரண நிலைமையை நோக்கி இலங்கை நகர்த்தப்படும். இது உலக பொது நியதி என்றாலும் இலங்கை போன்ற முற்றிலுமாக இறக்குமதியிலே இருக்கக்கூடிய நாடுகள் இதை திட்டமிட்ட முறையிலே கையாண்டிருந்தால் நிச்சயமாக இந்த நிலைமைகளை ஓரளவு மட்டுப்படுத்தியிருக்கும். ஆனால் இவர்கள் இதை மக்கள் மீது சுமைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான அணுகுமுறையாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. ஆகவே அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய சகலரையும் பாதிக்கின்றது என்று சொன்னால் இந்த கட்டுமான பொருட்களுடைய விலையேற்றம் என்பது அது பாரிய சிக்கலை ஏற்படுத்த போகின்றது. என்றால் ஒரு சாதாரண ஒரு குடும்பம் தங்களுடைய நாளாந்த அத்தியாவசிய நுகர்வை மேற்கொள்வதற்கான வருமானம் தேவை. அந்த வருமானம் எப்படி வருகின்றது? அரசு உத்தியோகத்தர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு தனியார் நிறுவனத்திலே வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், இல்லை சுயதொழில் முயற்சியாளராக இருக்கட்டும், இல்லை ஒரு கூலி வேலை செய்கின்றவர்களாக இருப்பார்கள். இதில் அத்தனை பேருடைய நிலைமையும் ஒரு கேள்விக்குள்ளாக போகும். இந்த கட்டுமான தொழில் மூலமாக அந்த கூலி தொழில் ஈடுபடுபவர்கள், இல்லை இந்த மேசன், தச்சு வேலை உள்ளிட்ட பிற ஒப்பந்த வேலைகளை செய்பவர்களுடைய வேலைகள் அத்தனையுமே முடங்குகின்ற ஒரு நிலைமை வரப்போகின்றது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்டுமானத்துக்கான ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கின்ற போது அவர்கள் இந்த இந்த ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டோம், அந்த வீட்டை நாங்கள் இத்தனை லட்சத்துக்குள்ளோ இல்லை இத்தனை கோடிக்குள்ளாக இதை முடித்து தருவோம் என்று முதலில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்த கொண்டிருக்கின்ற போது இந்த வெளியேற்றம் என்பது அந்த ஒப்பந்ததாரர்கள் சங்கடத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். வீட்டு உரிமையாளருக்கும் ஒப்பந்ததாரருக்கும் இடையிலே முரண்பாடுகள் ஏற்படும். அந்த வெளியேற்றத்தை ஈடு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இவர்களுக்கு ஏற்படும். இதன் காரணமாக பணிகள் பாதியிலே இடைநிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அவ்வாறான ஒரு பணி தேக்க நிலை அடைகின்ற போது இது பாதிக்கப்பட போகின்றவர்கள் அந்த ஒப்பந்ததாரர்களும் அந்த ஒப்பந்தத்துக்கு கீழாக பணியாற்றுகின்ற இப்ப மேசன் வேலை, தச்சு வேலை மற்றும் கூலி வேலைகள் உள்ளிட்ட இன்னபுற மின் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு உப தொழில்கள் அதை சார்ந்து கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தனை பேருமே அந்த பணி முடக்கத்தின் காரணமாக பாதிக்கப்படுகின்ற போது அதனுடைய பிரதிபலிப்பு என்பது அவர்களுடைய நாளாந்த வருமானம் பாதிக்கப்படும். நாளாந்த வருமானம் பாதிக்கப்படுகின்ற போது சாதாரணமாகவே அவர்களின் அத்தியாவசிய நுகர்வை மேற்கொள்ள முடியாத நிலையில் இவ்வாறான விலை அதிகரிப்பு என்பது அவர்களை பாரிய சிக்கலுக்கு கொண்டு செல்லும். ஏற்கனவே கடந்த பொருளாதார நெருக்கடியின் போது ஏற்பட்டதை போன்று 3 வேளை உணவை 2 வேளை உணவாகவும் 1 வேளை உணவாகவும் சுருக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு, இல்லை தங்களுடைய உணவினுடைய அளவை குறைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்கள் தள்ளப்படக்கூடிய நிலைமை உருவாகும். ஆகவே வருகின்ற சித்திரை மாதம், ஏப்ரல் மாதம் அளவிலே ஒருவேளை நாடு கடந்த இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் இருந்ததை விட மோசமான ஒரு பொருளாதார நிலைமைக்குள் செல்வதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் இந்த விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதாவது ஒரு ஒரு சடுதியாக ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களை கொள்வதற்கு செய்ய முடியாது. பேக்கரி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுடைய விலைகளும் இதன் காரணமாக அதிகரித்திருக்கின்றது. சாதாரணமாக ஒரு உணவகங்களை ஒரு உணவு பொதிகளையோ இல்லை வேறு உணவுப் பொருட்களை வாங்க முடியாது. அனைத்துமே உடனடியாக விலை அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் வீட்டிலே எரிவாயு இல்லை, எரிபொருள் இல்லை, அத்தியாவசிய பொருட்களை கொள்வன செய்ய முடியாது. நாங்கள் இந்த கடையிலே ஒரு உணவை வாங்கி உண்போம் என்றால் அங்கே விலை அதிகரிப்பு உணவுப் பொருட்களுடைய விலை அதிகரித்த காரணமாக அதை கூட கொள்வன செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றது.
ஆகவே இது தொழில்துறை ரீதியாகவும் பல சிக்கல்களை கொண்டு வருகின்ற பல்வேறு ஒரு சிறிய சிறிய உணவகங்கள் எல்லாம் ஒன்று இயங்க முடியாத நிலைமையிலே இருக்கின்றது. எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக அந்த உணவகங்கள் இயங்க முடியாத நிலைமையிலே இருக்கின்றது. அதன் காரணமா அப்படி வருகின்ற போது ஒரு சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது, ஒரு தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வருமானம் பாதிக்கப்படுகின்றது. இதெல்லாம் ஒரு சங்கிலி தொடராக பார்க்கின்ற போது ஒவ்வொரு நாட்கள் கடக்கின்ற போது இதனுடைய அந்த ஆழம் என்பது ஒரு சிக்கலான ஒன்றாக மாறப்போகின்றது. அந்த புதைகுழியில இருந்து மேலே வருவதற்கு முயற்சி செய்வர்கள் மேலும் அந்த புதைகுழிக்குள்ளாகவே அமிழ்வதை போன்று ஒவ்வொரு நாட்கள் கடக்கின்ற போது இந்த பொருளாதார சிக்கலுக்குள், அந்த பொருளாதார சிக்கல் என்கிற புதைகுழிக்குள் இலங்கை மக்கள் தாங்களாகவே அதை முழுகக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றன நாங்கள் பார்க்கின்றோம். பலருடைய அவதானிப்பு அதுவாகத்தான் இருக்கின்றது. இந்த எரிபொருளுக்கான சடுதியான விலை அதிகரிப்பு என்பது அதை நோக்கித்தான் இவர்கள், அதாவது பொருளாதார புதைகுழிக்குள் நாட்டு மக்களை வலிந்து தள்ளுகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இது அமைந்திருக்கின்றது என்பதைத்தான் இந்த இடத்துல எங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. மிகவும் சுருக்கமாக தித்வா புயல் வந்த பொழுது, இனி கோவிட் பெருந்தொற்று வந்த பொழுது இந்த நாள் கூலி வேலை செய்பவர்கள் மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. இனி கடல் தொழிலில் ஈடுபடுபவர்களும் கூட பெரிய ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருந்தது. அவர்களுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது? அவர்களுடைய நிலைப்பாடு மிக மிக மோசமான நிலைப்பாடு என்று அவர்களினால் எதையுமே செய்ய முடியாது. தொழில்துறைகள் முற்றாக முடங்குகின்றது. இன்னும் சாதாரண தொழிற்சாலைகளோ உணவகங்களோ இல்லை இவ்வாறான கட்டுமான விடயங்களோ, இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு முடக்க நிலையை சந்திக்கின்ற போது அதுல நேரடியாக முதலாவதாக பாதிக்கப்பட போகிறது இந்த தினக்கூலிகள். அது விவசாய நடவடிக்கைகள் கூட அந்த தினக்கூலிகள் தான் அங்கே பெரும்பாலான விவசாய இடங்களிலே வேலை செய்கின்றார்கள். அங்கே நாட்டு நடுகையா இருக்கட்டும், இல்லை அங்க விளைநிலங்களை பண்படுத்துவதாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு பின் அறுவடையாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு பின்ன பல விடயங்களிலே நேரடியாக பல தினக்கூலிகள்லாம் அங்கே செயல்படுகின்றார்கள். அது சகல விடயங்களும் அங்கே பாதிக்கப்படுகின்ற போது அந்த தினக்கூலிகளாக அன்றாடம் உழைத்து அந்த வருமானத்தினூடாக தங்களுடைய குடும்ப வருமானத்தை பார்ப்பவருடைய நிலைமை என்பது பாரிய சிக்கல். இப்போது ஆரம்பத்திலேயே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது ஒரு அடுத்தடுத்த கட்டங்களில் இறுதியாகத்தான் அந்த நிலைமை ஏற்பட்டது. ஆனால் இன்று ஒரு ஆரம்பத்திலேயே இந்த நிலைமையை நோக்கி இந்த அரசாங்கம் இந்த எரிபொருட்கான விலையேற்றம் மற்றும் கூறுகின்றார்கள், சமையல் எரிவாயு போதிய அளவு இருப்பு இருக்கின்றது, அதுல எந்த வித, ஆனால் இன்று வரை அது முழுமையாக சீராகவில்லை. இப்படி அனைத்து விடயங்களுமே நீங்கள் கூறியதை போன்று இந்த நாளாந்த கூலிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரத்திலே மிக மோசமான பாதிப்பு ஏற்படுது. அது கடத்தொழில் என்பது ஏற்கனவே பாரிய ஒரு சிக்கலுக்குள்ளாக ஏற்கனவே இந்திய எழுமொழியை உள்ளூர் தடை செய்யப்பட்ட தொழில்கள், இதை கடந்து கடலிலே சென்று அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அதை விட எரிபொருட்களுடைய பற்றாக்குறை, அந்த ஒரு மீன்கள் போதிய அளவு மீன்கள் வருமானம் இல்லாத காரணத்தினால் எரிபொருள் செலவு என்பது அவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒன்றாக இருந்தது. இப்போது எரிபொருளுடைய வெளியேற்றம் அவர்கள் கடலையை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தள்ளி இருக்குது. ஏற்கனவே கடலிலே வருமானம் பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. இவ்வாறு எரிபொருளும் விலை அதிகரிக்கின்ற போது அதிலும் விட நாங்கள் பேசாமலே இருக்கலாம் என்கின்ற அளவுக்கு தான் நிலைமை கொண்டு வந்தது. ஆகவே ஒட்டுமொத்தம் அதன் காரணமாக தான் மக்களை ஒரு பொருளாதார புதைகுழிக்குள் தள்ளக்கூடிய வகையிலான ஒரு நிலைமை தான் இப்ப கண்ணுக்கு முன்னாலே தெரிகின்றது. நன்றி ராமதுரன். தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் அப்பப்பொழுது இவ்வாறான இன்னல்கள் வரும் பொழுது அதற்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை, நீங்கள் கூறுவது போல் நாள் கூலி தினக்கூலி அவர்கள்தான் மிகவும் மோசமான நிலைக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. எனவே இந்த போரிலிருந்து இந்த நிலைமையிலிருந்து மிகவும் வெகு விரைவில் வெளிவர வேண்டும், ஒரு சீரான நிலை ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வருவோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் ராமதுரன். நிச்சயமாக நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.